अविदित विषयांतरशटारे उपनिषदा उपगानमात्र भोगः अभिच गुणपदात्तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எமையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீப்பதியான சர்வேஸ்வரனாலே மயம்பர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களிலே ஆச்சாரிய அபிமான நிட்டையிலே இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். அம்மதுரகவி ஆழ்வார் அருளி செய்திருக்கிற பிரபந்தம் ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. ஒரே பிரபந்தத்தை அருளினார். அந்த ஒரு பிரபந்தத்திலே நம்மாழ்வார் 1102 பாசுரங்களிலே 2 பதிகமாக கொடுத்த பெருமை அத்தனையையும் 11 பாசுரங்களிலே வைத்த பெருமை மதுரகவி ஆழ்வாரை சாரும். இதிகாசத்திலே சத்ருக்னாழ்வானை சொன்ன பிற்பாடு மதுரகவி ஆழ்வார் சத்ருக்னாழ்வானை ஒப்பர் அப்படின்னு நம்ம பூர்வர்கள் எல்லாம் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். சத்ருக்னாழ்வான் பரதனைத் தவிர மற்றொன்னறியாதவராக எழுந்தருளி இருந்தார். ராமனைத் தவிர மற்றொன்னறியாத, பரதனைத் தவிர மற்றொன்னறியாத, சத்ருக்னாழ்வானைத் தவிர மற்றொன்னறியாதவர்களாக நாம் இருக்க வேணும் என்று சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியிலே சாதிப்பராம். சத்ருக்னாழ்வானை தவிர அப்படின்னா அவருக்கு பரதனை தவிர வேறொன்னு தெரியாது. அவர் தான் மாமாவுடைய வீட்டுக்கு போனார், இவரும் கூடவே போனார். ஆக அந்த நெட்டையிலே எழுந்துருளி இருந்தவர், ஒரு பரம பாகவதனே எல்லாம் என்று இருந்தவர் சத்ருக்னாழ்வார். அந்த ரீதியிலே பரம பாகவதனாக இருந்ததான நம்மாழ்வார் நமக்கு எல்லாம் அப்படின்னு இருந்தவர் தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார். திருக்கோளூரிலே அவதாரம் பண்ணினவர். அவருடைய பிரபந்தமாம் கண்ணின் நுண் சிறுத்தாம்பு அப்படிங்கிற கண்ணனம்பெருமானுடைய தாமோதர விருத்தாந்தத்தை சொல்லக்கூடிய திருநாமமே அங்கு இட்டு இருக்கின்றபடியினாலே கண்ணனுக்கு எத்தனை எளிமையோ அதே போல ஆழ்வாரும், ஆழ்வார்னு சொன்னா நம்மாழ்வார் காட்டின எளிமையிலே ஈடுபட்டு சௌலபியத்திலே ஈடுபட்டு தாமும் எளிமையாக ஒரு பிரபந்தத்தை கொடுத்தார் மதுரகவிகள். அவரை சித்திரகவி என்று சொல்லலாம், ஆசிகவி என்று சொல்லலாம், விஸ்தாரகவி என்று சொல்லலாம், மதுரகவி என்று சொல்லலாம். ரொம்ப சுலபமாக எழுதுகின்றபடியினாலே அவரை மதுரமாக ரம்யமாக எழுதுகின்றபடியினாலே மதுரகவி என்று சொல்லலாம். அர்த்தங்களோ விபுலமாக இருக்கின்றபடியினாலே விஸ்தாரம் என்னும் சொல்லலாம். ரொம்ப பெருசும் அல்ல, ரொம்ப சின்னதும் அல்ல, ஒரே ஒரு அடியா அந்த மாதிரி இல்லையோ இல்லையோ, ரொம்ப பெருசா அது மாதிரி இல்லையோ இல்லையோ. அப்ப மத்தியமாக நாமும் நம்முடைய ஸ்ரத்தைக்குள்ளே அதை அடக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சின்னதான ஒரு பிரபந்தத்தை கொடுத்தார். அர்த்தமோ பெரிது. அப்படி கொடுத்த நம் மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை பார்த்து கொண்டு வருகிறோம். 5 பாசுரங்களை இது பர்யந்தம் அனுபவிக்க பிராப்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் 6வது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். நம்மாழ்வாருடைய பெருமையாக அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் சாதிக்கிற பொழுது ஆழ்வாருடைய அவதாரம் பலவாறு உயர்ந்தது. கண்ணனுடைய அவதாரமா, வியாசாவதிவேசமா, இப்படி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொருவராக அவதாரம் பண்ணி இப்பொழுது நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி உள்ளாரா, அவர் வடிவழகிய நம்பியனுடைய அவதாரமா, விஸ்வக்சேனருடைய அவதாரமா அப்படின்னு பலவாறு சொல்லுகிறார்கள். அவர் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவராக, ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக, பகவான் கொடுப்பதை காட்டிலும் நமக்கு
இந்த ஜீவனுக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும்படியாக ஆழ்வார் நமக்கு மகா உபகாரகம் பண்ணினார் என்பதை தெரிவிக்கிறார் ஒரு சூர்ணையாலே. தசரத ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் போலே இவரும் பிறந்து அஞ்சிரையும் அறுத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். புகழும் ஆக்கமுமாக்கி அஞ்சிரையும் அறுத்தார். ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு, முதல்ல ஜனக, அதுக்கப்புறம் தசரத, அதுக்கப்புறம் வசுதேவ குலங்கள். இந்தந்த குலம், ஜனக குலம், தசரத குலம், வசுதேவ குலம். ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண், நடுவில் பிள்ளை, கடைக்குட்டி. அதாவது முதலிலே ஜனகன்னு சொன்னதிலே மூத்த பெண் என்று கொள்ள வேண்டும். தசரத அப்படின்னு சொன்னதிலே நடுவில் பிள்ளை என்று கொள்ள வேண்டும். வசுதேவ அப்படின்னு சொன்னதிலே கடைக்குட்டி என்று கொள்ள வேண்டும். அப்ப ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் போலே இவரும் பிறந்து, இவரும் பிறந்துன்னா நம்மாழ்வாரும் அவதாரம் பண்ணி புகழும் ஆக்கமுமாக்கி அம்சரையும் அறுத்தா. இதுதான் சூத்திரம். இப்ப ஒண்ணா பார்ப்போம். இந்த நம்மாழ்வாருடைய திருவதாரம் எத்தனை பெருசு, அவரை ஏன் பிரான் பிரான் என்று கொள்ளுகிறோம். இந்த பாசுரத்தில் பிரான்னு சொல்லப்படுறார். அப்ப இந்த பிரான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உபகாரகம் பண்ணுகிறார்னு அர்த்தம். பெருமாளை நம்ம பிரான்னு சொல்றோம், ஆறாமுத பிரான் அப்படின்னு சொல்றோம், எம்பிரான் அப்படின்னு சொல்றோம், எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பெருமாளை பிரான் என்று சொல்லுகின்றோமே எதற்காக? நமக்கு உபகாரகம் பண்ணுகிறான் எம்பெருமான். உபகாரகம்னா பெரிய விஷயம். அது உபகாரகம்னா ஒத்தாசை. என்ன ஒத்தாசை? ஏதாவது எனக்கு என்ன அரிசி களைஞ்சி கொடுக்குறாரா, இல்லை காய்கறி வாங்கி கொடுக்குறாரா, இல்லை துணிமணி என்ன வெளுத்து கொடுக்குறாரா, என்ன பண்றார்? உபகாரகம் அப்படின்னு சொல்லிட்டா மகோபகாரகம்னு பேரு. மகோபகாரகம்னா உயர்ந்த விஷயம், இதை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. இதெல்லாம் அது என்னது? இது மோட்சங்கிறத கொடுக்குறாரு. நான் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய கிருப்பையில தானே பண்றோம். அப்ப அப்படி செய்வதனாலே அதற்கு என்னன்னு பேரு? மகோபகாரகம் அப்படின்னு பேரு. இப்ப பார்ப்போம். ஜனகர், ஜனகர் அப்படிங்கிறவர் சீதா பிராட்டியினுடைய திருத்தமப்பனார். அந்த சீதா பிராட்டி எங்க அவதாரம் பண்ணினாள்? அவர் என்ன கர்ப்பவாசத்மா பண்ணாளா? இல்லை அவர் கலப்பையை எடுத்து பூமியை உழுகின்ற பொழுது அங்கே தோன்றின குழந்தை சீதா பிராட்டி. ஜனகனுக்கு மூத்த பிள்ளையாக, மூத்த பெண் பிள்ளையாக. சரி, இரண்டாவது தசரத குலங்களுக்கு, ஜனக குலத்துக்கு சீதா பிராட்டியும், தசரத குலத்துக்கு நடுவில் பிள்ளை, நடுவுல பிள்ளை 4 பேர் இருக்கா. 4 பேர்ல பிள்ளை நடுவில் 6 அப்படின்னா பரதாழ்வானத்தான் சொல்லணும். நடுவில் பிள்ளையும் என மற்ற 2 பேரும் ரெட்டை. முதல்ல ராமன், கடைசியில லக்ஷ்மணனும் சத்ருகனாழ்வானும், நடுவுல கைகேயிக்கு ஒரே ஒரு பிள்ளை பரதாழ்வான். அப்ப சுமித்திரைக்கு ரெட்ட பிள்ளை லக்ஷ்மணாழ்வானும் சத்ருகனாழ்வானும். மூத்த பிள்ளை கௌசல்யக்குத்தானும் பிறந்தார் ராமாவதாரம் ராமனாக. அப்ப மூத்தது ராமன், அதாவது கடைசியில் சொன்ன 2 பேர் ரெட்ட குழந்தைகள், நடுவுல மத்தியமாக நடுவில் பிள்ளையாக அவதாரம் பண்ணவர் பரதாழ்வான். ஆக மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் போலே. வசுதேவருக்கு எத்தனை குழந்தை? 8 குழந்தை.
அதான் திருக்கல்யாணம் ஆகி கொண்டு வரும்பொழுதே அசரீரி வாக்கு 8வது பிள்ளை ஒன்று முடிச்சிரும் அப்படி சொல்லிட்டான். அசரீரி வாக்கு வந்துடுது. அதனால அவன் உடனே வாழை எடுத்துட்டு கொல்ல போனான். ஐயா, இது மாதிரி பண்ணாதே, ஒரு பெண்ணை கொலை பண்ணவ, உனக்கு கட்டம் வர வேண்டாம், பாபம் வர வேண்டாம், என்னை ஒன்றும் பண்ணாதே, நான் பிறக்கிற குழந்தையெல்லாம் கொடுத்துட்றேன்னு சொன்னால் மக்கள் அறுவரை கல்லிடை மோதினான் கம்சன். 6 குழந்தைகளை பிறந்த உடனே பிடிச்சி செவுத்துல கல்லில் வச்சு மோதி கொண்டுட்டான். அதாவது கொடுமையான ஒருவன். மக்கள் அறுவரை கல்லிடை மோதான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப 6 குழந்தைகளை கொண்டுட்டான். 7வது தான் யோகமாயா புரட்டுப்படுது. 8வது தான், அதாவது 8வது குழந்தையாக கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினான். அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணி கடைக்குட்டி தானே, 8 குழந்தை ஆயிடுச்சுன்னா 8வது குழந்தை கடைக்குட்டி தானே. ஆகா, ஜனக, தசரத, வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் சீதா பிராட்டியும், நடுவில் பிள்ளையும் பரதாழ்வானும், கடைக்குட்டியும் கண்ணன் பெருமானும் என்ன பண்ணா, இவர்களும் பிறந்து மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் போலே இவரும் பிறந்து, இவர் யாரு, இவரும்னா நம்மாழ்வார், இவரும் பிறந்து என்ன பண்ணார், புகழும் ஆக்கமுமாக்கி, புகழும் ஆக்கமுமாக்கி. இவா 3 பேர் என்ன பண்ணான்னு பார்க்கணும். அதாவது சீதா பிராட்டி என்ன பண்ணா அப்படின்னா, அந்த குலத்தையே தூக்கி நிறுத்தினாளோ இல்லையோ, அதாவது சூரிய வம்சமாக ராமனுடைய குலத்தை, சூரிய குலத்தையே தூக்கி நிறுத்தினாள் சீதை. அப்படி சொன்னா எத்தனை பெருமை, பொறுமைன்னா பொறுமை, அத்தனை பொறுமையும் இல்லையோ. அந்த வம்சத்துக்கு பட்டமகிழ்ச்சியாக எழுந்துருளி இருந்தவளே சீதா பிராட்டி தான். அவ என்ன பண்ணா, தன்னுடைய பர்த்தா காட்டுக்கு போக வேணும் என்று சொன்ன போது, அப்படி போனா நன்னா இருக்காது, நானும் போறேன் அப்படின்னு தானும் புறப்பட்டு சென்றார். என்னுடைய பர்த்தா கஷ்டப்படுகிற பொழுது நான் மாத்திரம் இங்கே இருக்க முடியுமா, முடியாது, நானும் போகிறேன் அப்படின்னு அந்த குலத்தையே, அந்த சூரிய வம்சத்தையே தூக்கி நிறுத்தினாளோ இல்லையோ. அதனால அவளுக்கு பொறுமையின் சிகரமாக அத்தனை தூரம் இருந்தா. 10 மாதம் தானும் அசோகவனத்திலே இருந்தாலுமே கூட தான் தன்னை ரட்சித்து கொள்ளாமல் பகவான் வந்து நம்மை ரட்சித்து கொடுப்பான்கிற அந்த உறுதியோடு இருந்து, மகா விஸ்வாச பூர்வகம் என்று தானும் விஸ்வாசத்தோடு எம்பெருமான் வருவான், நம்ம ரட்சித்து கொண்டு செல்லுவான்கிற அந்த ரீதியிலே அவனுக்கு நிறைய உபதேசம் வேற பண்ணான். ஆருக்கு, ராட்சசனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு உபதேசம் வேற பண்ணான். இவ்வளவும் பண்ணி கடைசியிலே அங்கிருந்து அந்த சண்டை போட்டு எல்லாம் கூண்டு வந்தார் எம்பெருமான். வந்து கடைசியில பட்டாபிஷேகம் ஆய்த்து 2 புத்திர ரத்தனங்களை பெற்றாள், கொடுத்தாள். அதுக்கப்புறம் தானும் பூமியிலேயே சென்று சேர்ந்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவள் புகழை உண்டாக்கினாள். ஆருக்கு, தான் வந்த இடத்துக்கு புகழ் உண்டாக்கினாள். சரி, நடுவில் பிள்ளையான பரதாழ்வான் என்ன செய்தான், அவன் இக்ஷாகுலத்திலே மூத்த பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம், இளைவனுக்கில்லை அப்படிங்கிறத முன்னோர் செய்ததை நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னுட்டு மூத்தவர்கள் அதாவது முன்னோர்கள் மூத்த பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா, நான் அத்தை செய்து கொள்ளுவது கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் எம்பெருமானுக்கே அத்தை கொடுக்க வேணும் என்று தான் அத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எம்பெருமானுடைய பாதுகா வைத்து தானும் நாட்டை 14 ஆண்டு காலம் அவன் தானும் சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்தானே. அப்படின்னா முன்னோர்கள் செய்யாததை தானும் செய்யவில்லை. அப்படின்னா அவனும் புகழை கொடுத்தான், இக்ஷா குலத்துக்கு புகழை கொடுத்தான். மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும், மேலே சொன்னார் கடைக்குட்டியும் கண்ணன் பெருமான் தானும். அவர் என்ன புகழை கொடுத்தார் அப்படின்னா, அவர் கிட்டாவதாரத்திலே யதுகுலத்தினுடைய கட்டம், யதுகுலத்துக்கு யயாதிங்கிற ஒரு ராஜா இருந்தான். யதுகுலம், அந்த யயாதியினுடைய ராஜாவுக்கு பிள்ளை இருந்தது. அவனுக்கு எவ்வளத்தை அனுபவிக்க வேணுங்கிற ஆசையினாலே தன்னுடைய பிள்ளைய கேட்டான். அவன் மூத்த பிள்ளை கொடுக்க மாட்டேன்ட்டான். என்னோட இளமை எனக்கு வேண்டாமா, நீயே அனுபவிச்சிருந்தா என்ன பண்றது, கொடுக்க மாட்டேனா. கடைசி பிள்ளைத்தானும் கொடுக்க, மூத்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் இல்லை போ அப்படி சொல்லிட்டான். அந்த குலம் தான் யதுகுலம். அந்த யதுவனுடைய குலத்தை தூக்கி நிறுத்தும்படியாக அவதாரம் பண்ணினான்
சந்திரகுலத்திலே தானும் சந்திரவம்சத்திலே தானும் எம்பெருமான். அப்படி பண்ணபோது அவன் தான் அவதாரம் பண்ணின திசையிலுமே கூட கிருஷ்ணாவதாரத்தை உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை எல்லாம் ஒரு குருக்ஷேத்திரத்திலே பாரத போரிலே தானும் ஒரு அர்ஜுனன் சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு உபதேசத்தை பண்ணினான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கண்ணன் பெருமான் சொல்லி போந்ததான பகவத்கீதையிலே ஊற்றம் கொண்டு அவன் சொன்னதான கர்மயோகம் என்ன, ஞானயோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரபத்தி என்ன, இதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டு பகவானிடத்திலே சரணாகதி பண்ணி அவனையே சென்று கிட்ட வேணும் என்று ஆசைப்படும்படியான புகழை கொடுத்தான் கண்ணன் பெருமான். ஆக மூத்த பெண்ணாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி பண்ண புகழ், நடுவில் பிள்ளையாக இருக்கக்கூடிய வரதாழ்வான் பண்ணின புகழ், கடைசி குட்டியாக கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான் பண்ணின புகழ், இப்படி 3 புகழும் ஆக்கமுமாக்கி அம்சரையும் அறுத்தார். இவெல்லாம் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணாலோ இல்லையோ, அது மாதிரி இவர் என்ன பண்ணார், ஆழ்வார் இந்த 4 பிரபந்தங்களை கொடுத்து திருவாய்மொழிங்கிற உயர் அமரசுவை 1000 அப்படின்னு அமரசுவர் 1000 இப்பத்தும் என்று சொல்லுகிறா போலே இந்த 1000 பாசுரங்களை கொடுத்து நம்மையெல்லாம் அம்சரை அறுத்தார். இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய துக்கமே தொலையும்படியாக அது அதாவது சமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை கொடுத்து அதனுடைய அவ்வளவு சாரத்தை கொடுத்து நாம் அதை உணரும்படியாக செய்தாரே ஆழ்வார். அப்ப நம்முடைய ஜீவாத்மாவை உஜ்ஜீவனம் பண்ணும் வகையாகவே ஆழ்வாருடைய பாசுரம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவள் எவ்வளவு உயர்ந்தவர். அதனாலதான் ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் போலே இவரும் பிறந்து புகழும் ஆக்கமுமாக்கி அம்சரையும் அறுத்தார், நம்முடைய சம்சார சிறையையே போக்கி கொடுத்தார் அப்படிங்கிற பெருமை உண்டோ இல்லையோ ஆழ்வாருக்கு. இப்போ அந்த ஆழ்வார் இவரை ஏற்கனவே அனுகிரகம் பண்ணிட்டார். அடியேன் சதித்தேன் என்றே, நான் ரொம்ப சமர்த்தனாகிவிட்டேன், சாதுரியம் பெற்றவனாக ஆகிவிட்டேன் ஆழ்வாருடைய விஷீகாரத்தாலே அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அப்ப அவர் என்ன சொல்லிட்டார் மதுரகவிகள், எனக்கு நிறைய தோஷம் இருக்கு. மதுரகவிகள் சொன்னது நம்மிடத்திலே இருப்பதோ தோஷம்தான் எனக்கு பற்றாசு, இந்த தோஷத்தை தான் கொள்ள வேண்டும். நம்மிடத்துல இருக்கிறதே தோஷம்தான். இந்த வாத்சல்யம் அப்படிங்கிற கல்யாண குணம் என்ன தெரியுமா, பகவானிடத்துல உண்டு, ஆச்சாரியர்களிடத்திலே உண்டு. நம்ம இடத்துல தோஷம்னா இந்த வாத்சல்யம்ங்கிறத எப்படி பேர் சொல்றான்னா, கண்ணுக்குட்டி இருக்கோ இல்லையோ, கண்ணுக்குட்டி பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கோ இல்லையோ, அதுக்கு வத்ச அப்படிங்கிறது பேரு. கன்றுக்குட்டின்னா வத்ச அப்படின்னு பேரு. அது பிறக்கிறதோ இல்லையோ, கண்ணுக்குட்டி ஈனுது, பசுமாடு ஈனுகிறது. அப்ப ஈனுகிற பொழுது அது வரும்போது நிறைய மாமிசம், நிறைய ரத்தம், சீழு, அதுல ஏதோ நரம்புகள் அப்படி எல்லாம் சேர்த்து நம்ம எல்லாரும் பிறக்கும் போது அப்படிதான் இருக்கும். அப்புறம் அவ செவிலித்தாயா நன்னாத்தை குளிப்பாடி கொண்டு வந்து அழகா கொண்டு வந்து ஒரு துணியில சுத்தி கொண்டு வந்து கொடுத்துட்றா. நம்ம ஆஹா என்னமா இருக்கு குழந்தை அப்படிங்கிறோம். உள்ளுக்குள்ள அப்படித்தானே இருக்கு. அதுவும் கண்ணுக்குட்டி விடுது, இங்கே செவிலித்தாயா பண்றா, அங்க கண்ணுக்குட்டிக்கு யார் பண்ணுவா? அது கண்ணுக்குட்டி பண்ணவும் முடியாது. அது கண்ணுக்குட்டி பிறந்துடும். பிறந்தா அது மேல இருக்கக்கூடிய தோல் மாதிரி இருக்கும், வழ வழ வழன்னு இருக்கும். அதெல்லாம் இந்த பசுமாடு என்ன பண்ணும், தன்னுடைய நாக்காலே நக்கியே அதை சுத்தம் பண்ணும். அப்பதான் அதால காலெல்லாம் வெளியில வரும். இல்லைன்னா வாய் திறக்க முடியாது, கண்ணு மூடின்னு இருக்கும், அது நகர முடியாது, அது அதோட குழக்குழன்னு இருக்கும். அதனால அதெல்லாம் தன்னுடைய நாவாலே நக்கித்தான் அத்தை சுத்தம் பண்ணும். அந்த குற்றமாக இருக்கக்கூடிய அத்தையே குணமாக அது புஜிக்கிறதோ இல்லையோ, அதனால அதுக்கு என்ன பேரு, வாத்சல்யம். குற்றங்கண்டு உருவாமைக்கு வாத்சல்யம். குற்றத்தை பாராமல் குணத்தை பார்த்து, இந்த கண்ணுக்குட்டி என்னோட கண்ணுக்குட்டி நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு அதனுடைய ரத்தம், சதை, நரம்பு, தோஷங்கள் இது எல்லாத்தையும் நாக்கால நக்கி அதை சுத்தப்படுத்துகிறது. அதனாலதான் அதுக்கு வாத்சல்யம்னு பேரு. மதுரகவி ஆழ்வார் சொல்றார், என்னிடத்துல இருக்கிறது பூரா தோஷம்தான். போன பாஷ சொல்றார், நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன்மாட
திருக்குறுகூர் நகர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்த நின்னே. இது போன பாசுரம். அப்ப அங்க தோஷம் இருக்கு, தோஷத்தையே கொள்ளணும், ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணணும். இந்த ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணிட்டாரோ இல்லையோ, தோஷம் எல்லாம் போயிடுதான். இப்போ ஒரு மாணிக்க கல் நம்ம இடத்துல இருந்தது, அதை வச்சுட்டு ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து ஏதோ சொல்லிட்டே இருந்தோம். என்னிடத்துல மாணிக்கம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு, மாணிக்கம் இருக்குன்னு பீத்திட்டே இருந்தோம் 4 பேர்கிட்ட. ஏதோ பக்கத்திலே போற போது கையிலேருந்து தவறு எடுத்து ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்தா இப்ப அது மாணிக்கமா இல்லையா? மாணிக்கம் தான். சரி, அதுக்கு ஒளி இருக்குமா இல்லையா? ஒளி இருக்குந்தா. இப்ப இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? சாக்கடைக்குள்ள விழுந்தபடியினாலே ஒளி இல்லை. இப்ப சாக்கடையிலேருந்து வெளியில எடுத்தாச்சு, எடுத்து நன்னா ஒரு தீர்த்தத்துல அதை சுத்தி பண்ணியாச்சு. சுத்தி பண்ணிட்டா அதுல ஒளி இருக்குமா இருக்காதா? இருக்குமோ இல்லையோ? அது மாதிரி பிரகாசமாக ஞானத்தை கொடுத்து நம்மை பிரகாசப்படுத்தினார் ஆழ்வார். அவருடைய அங்கீகாரம் பெற்றோம், அதனால தோஷம் புறப்படுதுன்னு. இதை எங்கேருந்து காணலாம் அப்படின்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயங்கதஞ்சன தோஷோ யத்யபிதஸ்யாது சதாமேதது அகர்ஹிதம். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் ராமன் தெரிவிக்கிறார். ஏன்னா அவர் எல்லாம் இந்த கபிகளோடு குரங்குகளோடு தானும் சகவாசத்தை பண்ணி கொண்டான். பண்ணிட்டு விபீஷணம் வரான், மேல நின்றுருக்கான், 4 ராட்சசரோட வந்து நின்றுருக்கான். சுக்ரீவன் சொல்றான், அவெல்லாம் கேட்கறீங்கன்னா அவரை போட்டு தள்ளிடுவேன்றான். இவனே வந்து சேர்ந்தது அப்படித்தான். இவன் சேர்ந்ததே இவனுடைய அண்ணாவை போட்டு தள்ளிட்டு இவன் வந்து உட்கார்ந்துக்கணுங்கிறதுக்கு தான் இவன் பண்ணான். இப்ப அவன் இன்னொருத்தன் வரான், அவனை பார்த்து இவன் பொறாமப்படுறான். இவன் எதுக்கு வரான்? ராட்சசனுடைய தம்பியாச்சே, இவன் எதுக்கு வரான் அப்படின்னு. அவ கீழே வந்தா விட்டேனா பார் கொண்டேனா பாருன்னா ராமனுக்கு பிடிக்கவே இல்லை. ஐயா, நேத்திக்கு நீ வந்த, இன்னைக்கு அவன் வந்திருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒன்றும் பெருசே கிடையாது. அப்ப அவர் ராமன் சொல்றார், யாரு வந்தாலும் பரவாயில்ல, நண்பனாக வேஷத்தை போட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, கூட்டி கொண்டு வா. இதுதான் சொன்னார் அவர். நண்பனாக வேஷத்தை போட்டு கொண்டு வந்தாலும் கூட்டி கொண்டு வா. இப்ப அவர் சொல்றார், மித்திர பாவேன சம்பிராப்தம். நண்பன் போல வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் சரி, நத்தியஜேயங் கதஞ்சனா, நம்ம இடத்துல வந்தா அவனை கூட்டின்றுவோம். தோஷோ, இதெல்லாம் தோஷத்தை பத்தி சொல்றார். தோஷோ யத்யபி தஸ்யாது சதாமேததஹர்ஹிதம். சரி, அவன்கிட்ட தோஷம் இருக்குன்னு சொன்னார். அவன்கிட்ட தோஷம் இருக்கு, ராட்சசனாக்கம், அவனை கூண்டு வர முடியுமா? அவனை கூண்டு வரக்கூடாது, வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ராமன் சொன்னா, தோஷம் இருக்கோ இல்லையோ அதனாலவே அவனை கூட்டிட்டு வான்னார். தோஷமே இருக்கட்டுமே, அந்த தோஷம் இருப்பதனாலேயே அவனை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த தோஷம் இருக்கிற போதுதானே ஒருத்தரை நாம் நல்வழிப்படுத்தலாம். அந்த தோஷத்தையே அவனுக்கு அருகதையாக கொள். ஒரு சரணாகதன் வந்துட்டான்னா எல்லாரும் அதாவது எல்லாருமே சூப்பர் டூப்பரா இருக்குமா? எல்லாரும் பெரிய ஆச்சார சீலர்கள், எல்லா ஆச்சார செட்டர்கள், ரொம்ப வசந்தவா, 4 வேதம் கண்டபாடம், 4000 கண்டபாடம் எல்லாம் இருக்கு, ஒரு குறையும் இல்லை அப்படின்னா எல்லாரும் இருக்கும். ஏதோ 10க்கு 2 பழுது இல்லை, ஏதோ பண்டு இருக்கும், அவ்வளவுதானே. அப்ப எல்லாம் வசந்தவாளா தான் இங்க வரணும். எனக்கு வேலைக்கு எடுக்கிற போதே எல்லாம் ஐஐடியில இருக்கிறவா தான் வரணும்னா அப்ப மிச்ச பேர்லாம் எங்க போவா? அவ இருக்கிறவாளை வச்சுக்கிட்டு தானே நம்ம வேலை வாங்க வேண்டியிருக்கு. அதுதானே பண்ணி ஆகணும். எனக்கு ஐஐடியில் இருக்கிறவா தான் போகணும், ஐஏஎம்ல இருக்கிறவா தான் போகணும், ஐசர்ல இருக்கிறவா தான் போகணும், இந்த மாதிரி சொல்லிட்டா இந்தந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிறவா தான் வேணும், ஹார்வர்டில் இருக்கிறவா தான் வேணும், ஐஎம்ஸில் இருக்கிறவா தான் வேணும். இப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. நம்ம வந்தது யாரோ அவர்களை கூட்டிட்டு வந்து அவர்கள்ட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து அவர்களுக்கு நல்லத்தை சொல்லி, அவர்களை இந்த 80 வாங்குறவனை 95 வாங்குறதுல பெருமையா, இல்லை 25 தான் வாங்குறாங்கிறவன 70 வாங்குறது பெருமையா? அப்ப தோஷம் என்பது எல்லாரிடத்திலும் உண்டு. அந்த தோஷமே இருந்தாலும் பரவாயில்லை, அவனை கொண்டு வா என்று எம்பெருமான் சொல்லியிருப்பனே. ஆனால் இப்ப மதுரகவி ஆழ்வார் தன்னை எவ்வளவு ஒரு நைச்சியம் பாவிச்சுக்கிறார்னா, என்னிடத்துல மதுரகவின்னு தோஷம்தான் இருக்கு.
அந்த தோஷத்தையே பத்தாசாக கொண்டு ஆழ்வார் நம்மை ஸ்வீகரித்தார். அதனால தோஷமெல்லாம் போயிடுது. எப்ப மாணிக்கத்தை வெளியில எடுத்து ஜலத்துல சுத்தி பண்ணமோ போயிடுதோ அது மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லி ஆழ்வாருடைய நிருகேதுகமான விஷயீகாரத்தால் இன்னும் நாம் இப்படியானோம். சரி, ஏற்கனவே அப்படி இருந்தாரே, நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். சரி, இந்த வாசனை விட்டுடுமா? வாசனை விட்டுடுமான்னா அது வாசனை விடக்கூடாது, விட்டுடணும். விட்டுட்டா என்ன பண்ணணும்? கைங்கரியத்திலேயே ஈடுபட்டுட்டே இருந்துட்டோம்னா அதெல்லாம் போயிடும், பழசெல்லாம் போயிடும். அப்ப ஆழ்வாருடைய பிரசாதம் என் பக்கத்துல இருக்கு. இந்த ஆழ்வாருடைய பிரசாதம் நம்மிடத்திலே இருக்கின்றபடியினாலே எனக்கு பழைய வாசனை எல்லாம் வரல. அதனால ஆழ்வார் எனக்கு என்ன பண்ணாருன்னா, என்ன ஒன்னு நாள் கை விட்டுடவே மாட்டார். பெருமாளுக்கும் கைவிடுறது பிடிக்கவே பிடிக்காது. கோவிந்தா புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு சொன்ன போது பெருமாள் எங்கேயோ இருந்தார். கண்ணனம் பெருமாள் இருந்தது துவாரகையில, இவர் இருக்கிறது இந்திரபிரசத்திலே. அப்ப சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு சொல்லி கையை ரெண்டையும் தூக்கினாலோ இல்லையோ, மேல தூக்கின போது பெருமாள் பார்த்தார். இதுவரைக்கும் தான் தன்னுடைய சுவாதந்திரியத்தை விட்டதாக தெரியவில்லை. ஏன்? அவ முதல்ல அவன் உருகிறான்னொடனே நன்னா பிடிச்சிட்டா, அப்புறம் முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு கையை பிடிச்சிட்டதுலேருந்து கொஞ்சம் தளர்ச்சியாச்சு, ஒத்த கையால் பிடிச்சிட்டா. ஒத்த கையால பெருமாளை பண்ணலாமா? கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டு கையும் தூக்கிட்டு கோவிந்தான்னு தலைக்கு மேல கை வச்சாலும் இல்லையோ, பெருமாள் அங்கேயே அதை விட்டார். ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவமிரே. திரௌபதி காபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவமிரே. பிள்ளை உலகாரின்னு தெரிவிக்கிறார். ஆபத்துல புடவ சுரந்தது எது தெரியுமா? கண்ணன் அல்ல, கண்ணனுடைய திருநாமம். அதுதான் முக்கியம். ஆபத்துல ஆறான்னு நமக்கு ரட்சிப்பாளான்னா எம்பெருமான் ரட்சிக்க மாட்டான், அவனுடைய திருநாமமே நம்மை ரட்சித்து விடும். அப்ப ஆழ்வாரோட பிரசாதம் நம்ம இடத்துல இருக்கு. அதனால அவர் நம்மை கைவிட மாட்டார் ஒரு நாளும். எம்பெருமான் விட்டுடவே மாட்டாரு. கஜேந்திர ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்தை பார்த்தாலும், கஜேந்திர ஆழ்வான் அவர் போய் பெருமாளுக்கு புஷ்பம் எடுக்கத்தான் போனார். போனா என்னாச்சு? முதல்ல கவிடுது. முதலைக்கு ஒரு பாவம், யானைக்கு ஒரு பாவம். அதுக்கு ஜலம், அதுல ஜலத்துல அதுக்கு ரொம்ப சக்தி, இதுக்கு நிலத்துல சக்தி. காலை கவிடுத்து கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமரு சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே என்னும் உம்பரால் அறியாக ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதரமேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோராம் அப்படின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவித்தது போல உம்பர்களும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒளியுளார் ஆணைக்காகி ரெண்டு சண்டை போடுது. இது இங்க இழுக்குது, அது அங்க இழுக்குது. இது இங்க இழுக்குது, அது அங்க இழுக்குது. இது ஜலத்துல இழுக்குது, இது நிலத்துல இழுக்குது. ரெண்டு இழுத்துட்டே இருக்கு. தேவமான வருஷத்தாலே 1000 வருஷங்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறது. பெருமாளும் பிராட்டி மேல இருக்கா. பிராட்டி சொல்றா, சுவாமி உம்ம பக்த வச்சலன்னு எல்லாரும் சொல்றாளே, பக்தனை நன்றாக அவனை காப்பாற்றுவது ஆபத் பாந்தவன் என்று சொல்லுகிறார்களே, அநாத ரட்சகன் என்று சொல்லுகிறார்களே, பக்தவச்சலன் என்று சொல்லுகிறார்களே, காக்கும் இயல்பினன் கண்ணவிரான்னு சொல்லுகிறார்களே, நீர் என்னவோ பார்த்துட்டு உதாசீனமா நின்றுக்கிறீரே, இதான் உன் பக்தனை காக்கிற லட்சணமான்னு ஆகும். பிராட்டி சொன்னா, இரு சாமரம் அப்படின்னு ஒன்றும் சொல்லவே இல்லை, வாயை திறக்கல. நம்ம போய் பெருமாள்கிட்ட கேட்போம், பெருமாளை என்னை இப்படி வச்சுட்டியே, இப்படி வச்சுட்டியே, என்னமா பண்ணிட்டியே, அனமா பண்ணிட்டியேன்னு நம்ம பெருமாளை கேட்போம். அப்படியே தான் சிரிப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்போ அங்கே அப்படித்தான் சொன்னார் பிராட்டிட்ட. அப்போ இது இழுத்துட்டே இருந்ததோ இல்லையோ, இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்தி எல்லாம் குறைஞ்சி போச்சு. ரத்தம் பூரா கீழே உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. இதுக்கு சக்தி குறைந்தது. யானைகளுடைய பலம் வலிந்து போயிடுத்து. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்சது. அதுக்கு தன்னாலே ரட்சித்து கொள்ள முடியும் என்று இதுகாரும் கண்டு கொண்டிருந்தது. இப்ப முடியலேன்னு தெரிஞ்சிருதோ. உள்ள இழுக்க இழுக்க பகவானை கூப்பிட ஆரம்பிச்சிருது. எப்ப திரௌபதிக்கு தன்னாலே முடியவில்லை என்று தோற்றின போது பகவானை கூப்பிட்டாளோ, அதே போல இந்த ஆணைக்கு முடியாத திசையிலே தானும் பகவானை கூப்பிட்டதோ, அப்பதான்
பரமாபதமாபன்னஹ ஹரி, பரமாபதமா ஆபன்னஹ மனசா சிந்தையத் ஹரின்னு கூப்பிட்டுதான். ஓ நாராயணா ஓஹ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் நாரிடர நீக்காய், நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் நாரிடர நீக்காய். சிறிய திருமடல். அந்த மடல் நாராயணாவோ மணிவண்ணா ஓன்னு ஓலமிடுது. ஆதி முதல்வனேன்னு ஓலமிட்டது. இது வரைக்கும் பெருமாள் பார்த்துட்டே இருந்தாலும் வேடிக்கை ஷடார்னு விட்டாராம். மேலும் பிராட்டி கேட்ட போது கூட பதிலே சொல்ல. பெருமாளை அது ஹரின்னு கூப்பிட்டதுதான் தாமதம். நேர வந்து அந்த மடுக்கரையில வந்து விழுந்தாராம். தப்புன்னு விழுந்தார். புறப்பட்டு வந்தா கருடனே வரல, தனியா புறப்பட்டார் அவர். அப்படியே உத்திரியமெல்லாம் அறக்க பறக்க பெருமாள் புறப்பட்டு வந்தார். ஆபத்து என்ன கூப்பிட்டுட்டான் இல்லையோ, அது வரைக்கும் கூப்பிடல. தன்னால் முடியும். அதாவது ஸ்வரக்ஷணே சுவான்மயம் ஒழிய வேண்டும். அதான் சொல்றா. சரணாகதனுக்கு என்ன அழகுன்னா ஸ்வரக்ஷணே, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளுவேங்கிற அந்த எண்ணமானது ஒழிய வேண்டும். ஸ்வரக்ஷணே சுவான்மயம் ஒழிகை, அதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். எதுக்கு? ஒரு சரணாகதனுக்கு பேசிக் அழகே என்ன? பேசிக் ரெக்குவயர்மெண்ட் சொல்றது பேசிக் எலிஜிபிலிட்டி. அதான் என்ன எலிஜிபிலிட்டினா, என்னை என்னால் ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி புரிஞ்சிருக்கு நமக்கு? அவாவா நம்மளே ஒரு தராசு போட்டுக்க வேண்டிதான். அப்ப பெருமாள் அங்க ஓடினார், நேர போனார், சக்கரத்தை விட்டா முடிஞ்சு போச்சா? இப்ப இவ்வளவு நாள் ரட்சிக்கலையே பெருமாள், இப்ப ரட்சிச்சாரு. தன்னாலே முடியவில்லை பகவானே நீ வர வேண்டும். அது வரைக்கும் அவர் வரவே மாட்டார் பக்கத்துல. நீ ஜீவ சுவாதந்திரியத்தோட போராடுறியா, போராடு. உன்னால என்ன முடியுமோ பண்ணு, முட்டி மோது என்னமோ பண்ணு, கடைசியில் நான் வந்து காப்பாத்துறேன். இப்ப ஆழ்வாரை பத்தி பர்பட்டு தான் சொல்றார். ஆழ்வார் என் மேல நிறைய தோஷம் இருக்கு, எனக்கு நிறைய சுவாபிமானம் இருக்கு, எனக்கு அகங்காரம் இருக்கு, ஆத்மாவையே நான் அபகாரணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆத்மா அபகாரம் கீழே சொன்னோம் இல்லையோ, தேகாத்மிமானம் இருக்கு, எவ்வளவு இருக்கு. இதனால தானே பிறர் நற்பொருள் தன்னையும் பிறர் மடவாரையும் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேனோ இல்லையோ. அதனால என்ன ஆழ்வார் அந்த குறையெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆழ்வார் என்னை ரட்சித்து கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய விஷயம். இதோட தோஷமோட இருக்கிற போது அவளை நாம் ரட்சிக்கிறோம்னு சொன்னா எத்தனை ஒரு உயர்ந்ததா இருக்கும். அதனால தோஷமே போயிடுதுன்னுட்டா. அப்ப தோஷம் போனதுனாலே ஏன் ஆழ்வாருடைய பிரசாதனம் இடத்துல இருக்கு, அதனாலதான் என்று சொல்லி அப்படி சொல்லி இந்த அவதாரிகை இந்த பாசுரத்துக்கு ஆழ்வாருடைய விஷயகாரத்தாலே நம்முடைய தோஷமே போயித்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான். நேற்று வரைக்கும் முன்னலாம் அடியேன் சதித்தேன் இன்னே அப்படி சொன்னாரோ இல்லையோ. என்ன ரட்சிப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, கஷ்டமா இருந்தது. ரட்சிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா தோஷமெல்லாம் படுது. இன்னதொட்டமிழ்மையம் எம்பிரான் நின்னதன் புகழ் ஏத்தவருளினான் உன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்னமென்னை இகழ்விலன்காண்மினே. இன்னதொட்டம் எழுமையும் எம்பிரான் நின்னதன் புகழ் ஏத்தவருளினான் உன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்னமென்னை இகழ்விலன்காண்மினே. ஆரம்பிச்சிரும். இன்னு தொட்டும் விஷயீகரித்த இன்னிலேருந்து. நேத்திக்கு பண்ணிட்டாரா, விஷயீகாரம் பண்ணிட்டாரா, கட்டாட்சத்தை பண்ணிட்டாரா, நிர்கேதுகமா கொடுத்துட்டாரா. அப்ப அவர் கொடுத்ததுனால என்னைக்கு பண்ணாரோ அன்னைக்கு. பகவான் கிருபை போலவா, பகவானுடைய கிருபை இருக்கு, அவர் பண்றார். எப்ப பண்றார்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையோ, ஆணைக்கண்ணருளை இந்த கண்ணரா ஆணைக்கு பண்ணாரு. அது சண்டை கொண்டே இருக்கு, 1000 வருஷமா பண்ணிருக்கு, பார்த்துட்டே இருக்காரு. சாமி பெருமாளை பத்தி இவ்வளவெல்லாம் இவர் என்ன, இவர் ஆஸ்திகம் பேசணும்னா நாஸ்திகம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இல்ல. இப்ப ஆழ்வார் பகவானை ஒப்ப இல்ல, பகவானவரை ஒரு படி மேல, அப்படித்தானே ஆழ்வாருடைய. அப்ப பகவானை காட்டிலும் பெருமாளே சொல்றார், என்ன ஒரு பாகவதனை என்னை சமானமாக எனக்கு சமானமாக ஒக்க அவனை நினைக்க வேண்டும் சொன்னா, இதெல்லாம் உயர்ந்த வசூல்.
அதாவது கருட புராணத்துல சொல்லியிருக்கா. இந்த மாதிரி மத் பக்த ஜன வாத்சல்யம்னு சொல்லி ஒரு 8 விதமா சொல்லியிருக்கு. அட்டவித பக்தியாக சொல்லி, அப்படி இருக்கிற ஒரு பக்தனை என்னை போலே மதி, என்னை போல அவனுக்கு மரியாதை பண்ணு, என்னை போல அவனுக்கு எத்தனை பண்ணணுமோ பண்ணு என்ன சொல்லியிருக்கு. இப்ப இந்த ஆழ்வார் அவர் விஷயீகரிச்சுட்டாரோ இல்லையோ, என்னைக்கு விஷயீகரிச்சார்? அன்னிலிருந்து. பகவானுடைய கிருப்பையோ காலம் கடந்து போகிறது. திரௌபதிக்கும் அவர் ஆராய்ஞ்சு பார்த்தார். சரி, அதே போல ஆனைக்கும் ஆராய்ஞ்சு பார்த்தார். அந்த மாதிரியா அந்த பகவானுடைய கிருப்பை எப்படி இருக்கு? ஆசிரியிப்பது ஒரு காலம். நம்மளுக்கு சரணாகதி பண்ண உடனே மோட்சம் கொடுத்தாரா? நம்மாழ்வாருக்கு அவர் ஆரம்பத்திலேயே திருவிருத்தம் ஆரம்பிக்கிற போதே உயர்ணையாரமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பம் என்னென்ன நீர்மாய் என்னென்ன நீர்மை இனியாமுராமை என்னென்ன யோனிமாய் பிறந்த இமையோர தலைவா மேலெண்ணு கேட்டருளாய் அடியஞ்செய்யும் விண்ணப்பமே புயநின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பம் என்னென்ன நீர்மை இனியாமுராமை என்று அவர் சொல்றதை பார்த்தா இமையோர் தலைவா மேனின்னு கேட்டருளா அடியன் செய்ய விண்ணப்பமே சொன்னது 16 வயசுல. ஆனா அவருக்கு மோட்சம் 32 வயசுல கிடைச்சது. பெருமாளுடையது இன்னைக்கு சரணாகதி பண்ணி இன்னைக்கு மோட்சமா? அந்த மாதிரியா பகவானுடைய கிருபை போல இதுவும் ஆசிரியிக்கிறது ஒரு நாள், கிடைக்கிறது ஒரு நாளான்னா அது அவரோடது பலிக்கிறது ஒரு காலம். ஆனா ஆழ்வாருடையது சொன்ன உடனே அன்றே. அப்ப அன்னைக்கே ஆயிடுதுன்னா இன்று தொட்டும், இன்னிலேருந்து எழுமையும் எம்பிரான், எழுமையும் எம்பிரான் ஒரு ஜன்மம் அப்படின்னு உபலட்சணம். எழுமையும் எம்பிரான், மேலுள்ள காலம் பூரா எனக்கு பெருமாள் தான், ஆழ்வார் தான். இன்னைக்கு எனக்கு கிருபை பண்ணிட்டார். இன்னதொட்டும் எழுமையும் எம்பிரான், மேலுள்ள காலம் வரைக்குமே மேல இருக்கக்கூடிய காலம் பூரா என்னை ரட்சிக்க கொடுக்க வராரு ஆழ்வாரே. ஒரு ஜன்மம் அப்படின்னு சொன்னது எழுமையும். இவர் சொல்லியிருக்காரா? இவர் எழுமையும் சொன்னார். ஆழ்வார்கள் என்னென்ன சொல்லியிருக்கா பாருங்க. எந்தை தந்தை தந்தை, எந்த தந்தை தந்தை தந்த தன்மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி பெரியார் சொல்லியிருக்காரா? அதே போல கேசவன் தமர் யமரேழ் எழுபிறப்பும் மாசதிர்ந்து பெத்து நம்மட வாழ்வு வாய்க்கின்னவா. நம்மாழ்வாருடைய பாசுரமே இருக்கு. கேசவன் தமர் யமரேழ் எழுபிறப்பும், 7 பிறவி. அப்ப 7 7 7 சொன்னோம்னா இந்த 7க்கு உண்டானதான பெருமை. இவர் என்ன சொல்றார்? 7 பிறப்பும் எற்றைக்கும் 7 பிறவிக்கு முந்தன்னோடு தோமையாவும் முக்கிய நாம் ஆட்சிவோம். அப்ப இந்த 7 பிறவி ஒரு ஜன்மம்னு சொன்னது, இந்த ஜன்மத்துக்கு உபலட்சணமாகத்தான் எழுமையும் எம்பிரான். இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் மேல இருக்கக்கூடிய மேலுள்ள காலம் பர்யந்தம் யாரும் எனக்கு என்ன தொட்டும் எழுமையும் எம்பிரான். எம்பிரான் எனக்கு உபகாரகனாக இருக்கிறார். உபகாரகன் கீழே சொன்னோ, உபகாரகன்னா பகவான் தான் நமக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும். எனக்கு ஒரு உபகாரம் பண்றீங்களா அப்படி சொல்ல முடியும். அப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு உபகாரம் பண்றீங்களா, நல்லது செய்யறீங்களா அப்படின்னா, உபகாரம் என்பது இந்த ஆத்மாவனுடைய உஜ்ஜீவனம். இந்த ஆத்மான்னு சொல்லிட்டே இருக்குமே, இது யாரு சுவாமி இந்த ஆத்மா? சரீரம் இதுதான் பார்க்குது, இதுதான் பேசுது, இதுதான் பாடுது, இதுதான் கேட்குது, இதுதான் தூங்குது, இதுதான் கொரட்டை விடுது, எல்லாம் பண்ணுது. ஆனா ஆத்மா என்ன பண்றது? ஆத்மா எப்போதும் முடிச்சுட்டே தான் இருக்கார் அவர். ஆத்மாவுக்கு ஒரு நாளும் தூக்கம் என்பதுங்கிறது கிடையாது. ஆத்மா எப்போதும் முடிச்சுருப்பார். பரமாத்மா அப்படிங்கிறவர் உள்ளுக்குள்ள அவர் அங்குட்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மன திட்டத்தின்னு பெருமாள் உள்ளுக்குள்ள கட்டாரளவோட உள்ளுக்குள்ள இருக்கார். அவர் அப்படியே இருக்கார். சரி, இப்ப இந்த தூங்குறாளே அது என்ன பண்றதுன்னா, பகவானோடு சேர்ந்து இந்த ஆத்மா எம்பெருமானோடு அனுபவத்தில் இருக்கு. அதனாலதான் நமக்கு தெரியறது இல்லை. அந்த அனுபவம் முடிஞ்ச உடனே முழிப்பு வந்துருது, நமக்கு தெரியறது இல்லை. என்ன நடக்கிறதுனே தெரியல பாருங்க. தூக்கிற போது என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியவில்லை. அப்படின்னா பகவத் அனுபவம் அதுதான் யோகம். யோக காலம்னு சொல்றது அதுதான். பகவானோடு சேர்ந்து நாம் அந்த யோக நித்திரை
பெருமாளை பத்தி நம்ம இப்ப நிச்சயப்படியே அபிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யோகம்னு 5 காலமாக பிரித்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நடத்தி கொள்ள வேண்டும். காதால விடிகாலம் 3:45 எந்திரு, எல்லாம் காலக்கடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தமாடிட்டு அது பெருமாளுக்கு பண்ண திருவாராதன மன்றத்துக்கு சாமகிரிகள் எல்லாம் சேகரம் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்தி பண்ணி எடுத்து வச்சு எல்லாம் கொண்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனத்தை ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி தனியன்கள் எல்லாம் சொல்லி பெருமாளுக்கு சேவிச்சு எல்லாம் பண்ணி அதற்கப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வந்தனம் பண்ணி தாசியம் பண்ணி அவருக்கு போஜ்யாசனம் கண்டறிவு பண்ணி அலங்காராசனம், மந்திராசனம், ஸ்தானாசனம், அலங்காராசனம், மந்திர புஷ்பம், பெருமாளுக்கு போஜ்யாசனம், பரியங்காசனம், அதுக்கப்புறம் கடைசியாக புறமந்திராசனம் என்று சொல்லி இந்த ஆசனங்கள்லாம் பண்ணி பெருமாளை எழுந்துருளை பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு கண்டருளை பண்ண பிரசாதத்தை நாம சாப்பிட்றோம். இப்போ 5 காலமாக பண்ணிட்டே போயிட்டு இருக்குமா, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணினால் பகவானுடைய திருவுள்ள முகப்புக்கிறது. எதற்காக சொல்ல இதெல்லாம் நம்ம பண்றோம். அப்ப இப்படி பண்ணினா பகவான் நமக்கு என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, நம்மை நினைக்கிறானே இவன், நம்ம இந்த ஆத்மாவுடைய உஜ்ஜீவனத்துக்கு நாம் ஏதேனும் செய்ய வேணும் அப்படின்னு தரிசி நிலமாக கட்டாந்தரையாக இருந்ததான இதுக்கு இதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துறது ஆறா இருக்கு, ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறது. அந்த ஆழ்வார் நமக்கு என்ன பண்றாருன்னா உபகாரம் பண்ணினார். அதான் கீழே சொன்னேன், புகழும் ஆக்கமுமாக்கி அஞ்சிரையும் மறுத்தார். ஆழ்வார் சொன்னது என்ன, பிரான் அப்படின்னா உபகாரகன் அப்படின்னு பேரு. நமக்கு நல்லது பண்றார். அந்த உபகாரம் பண்ணுவதைத்தான் ஆழ்வார் என்ன சொன்னார், நம்ம ஆழ்வார் சொன்னது பிரான் பெருநிலங்கேண்டவன். ஆழ்வார் பாசுரம், பிரான் பெருநிலங்கேண்டவன். பிரானே நீதான் பெருநிலங்கண்டவனோ, நீதான் ஏனமாய் இடர்ந்தவனோ, ஏனமாய் நிலங்கண்ட என் அப்பனே கண்ணான்னு பாசுரம் வானமாமலை தெய்வநாய பெருமாளுக்கா. இப்ப பிரான் பெருநிலங்கண்டவன் ஏனமாக இடந்தெடுத்தான். அப்ப அங்க பிரான்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அப்ப அந்த பிரான்னு சொன்னா அவரும் சொல்லியிருக்கார், ஆறு நம்மாழ்வாரு சொல்லியிருக்கார், அவர் பெருமாளை சொன்னார். இவர் யாரை சொல்றார், நம்மாழ்வாரு சொல்றார். பிரான் எம்பிரான் என்ன தொட்டும் எழுமையும் எம்பிரான். அங்க ஆழ்வார்கள்லாம் 7 7 7 எந்தை தந்தை தந்தை தந்த தம்மூத்தப்பன் 7 வடிகால் தொடங்கி கேசவன் தமர் எமரேழ் எழுபிறப்பும் 7 பிறவிக்கும் இப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் ஆழ்வார் எழுமையும் எம்பிரான், 7 காலத்துக்கும் இருக்கக்கூடிய மேலுள்ள காலத்துக்கும் எம்பிரானாக. ஆழ்வாரிடம் அந்த உபகார ஸ்மிருதி, ஆழ்வாரிடத்துல நன்றி விசுவாசம். நமக்கு ஒரு காரியம் ஒருத்தர் உபகாரம் பண்றான்னா அவரிடத்துல நமக்கு நன்றி இருக்கோ இல்லையோ, அதை எப்படி சொல்லுவோம், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. சொல்லமா இல்லையா தமிழ்ல, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். எந்த நன்றியை மறந்தாலும் சரி, செய்த நன்றியை ஒருத்த மறந்துட்டான்னா அவனுக்கு உய்வில்லை, அங்கேயும் உய்வில்லைங்கிறது. அப்புறம் சொல்றான், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும், சின்னதா இருந்தா கூட, ஞாலத்தின் மான பெரிது. நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றியே மறப்பது நன்று. நன்று நன்று நன்றி அப்படிங்கிற அந்த அப்படி இருக்கும் இல்லையா, அதுல ஒண்ணு வச்சுருக்கோமா இல்லையா, இன்னொன்னு அத்தியாயம் இப்படி இப்படி இருக்கு அப்படி சொல்லாம ஒவ்வொரு அதிகாரம்னு சொல்லமா இல்லையா, 133 அதிகாரங்கள், அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா 1000 இத்தனை குறள் அப்படி சொல்லமா இல்லையா. அப்ப நன்றி அந்த உபகாரம். எனக்கு ஆழ்வார் பண்ணியிருக்காரே, என்னுடைய தோஷத்தையே பாராமல் எனக்கு தோஷமே இருக்கட்டுமே இருந்தாலும் பரவாயில்லேன்னு சொல்லி என்ன ரட்சிக்கிறாரே, விஷீகரிக்கிறாரே, அவரை நான் என்னவென்னு சொல்ல. பகவானை போல என்ன பண்றார் அவர். இப்ப பகவானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சாமியம். அப்படி ஆழ்வாரிடத்துல இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய உபகார ஸ்மிருதினாலும் இவ்வளவு நமக்கு பண்றார் அவர். ஆழ்வார் விஷயத்திலே அவர் தான் எனக்கு சுவாமி, பெருமாள் எனக்கு சுவாமி இல்லை. யாரு சுவாமி தெரியுமா, பிரான்னு சொன்ன சுவாமி. இப்ப நான் கீழே என்ன சொன்னேன், ஸ்வம், நாமெல்லாம் சொத்து. ஆறு சுவாமி, பகவான் தான் சுவாமி. அப்ப ஸ்வ சுவாமி, நாம் சொத்து யாருக்கு, எம்பெருமானுக்கு. எனக்கு சுவாமி பிரான் எம்பிரான் நின்று தன் புகழிய தவருளினான். நின்று
ஒரு படிப்பட நின்று. இப்ப பாருங்க, நின்றுன்னு சொன்னா பொதுவாக பாருங்களேன், ஆழ்வார்னு சொன்னா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கார்? அமர்ந்த திருக்கோலத்துல இருப்பார். ஆழ்வார் இங்க நம்ம ஆழ்வார் நின்ன திருக்கோலத்தில் இருக்காரா? ஆழ்வார் அமர்ந்த திருக்கோலம். எங்க செவிச்சாலும் ஆழ்வார் அமர்ந்த திருக்கோலம். அப்படி யோக முதிரை, அதாவது உபதேச முதிரை. அப்ப சில இடத்துல இப்படி இருக்கும். ஆனா தனக்குத்தானே பகவான் ஆழ்வார் தனக்கே உபதேசம் பண்ணுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஆச்சா. அப்ப ஆழ்வார் அமர்ந்த திருக்கோலத்துல காரிவாரம் கொண்டையோட ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளிப்பார். மதுரகவிகள் பக்கத்துல நின்றுதான் இருப்பார். மதுரகவிகள் நின்றுதான் இருக்கார் பல இடங்கள்ல. அதுவும் நின்று வச்சுக்கலாம். நின்று ஒருபடிப்பட நின்று அந்த உபகார ஸ்மிருதி தோற்றும்படியாக ஆழ்வார் அமர்ந்திருக்கார். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் நின்று கொண்டு பகவல்லாபம், இந்த பகவல்லாபம், அதாவது பகவல்லாபம் தோல் மாறி அப்படி பக்கத்துல நிற்கிறோமா. ஏன்னா பகவானிடத்துல எத்தனை ஒரு பக்தி இருக்கணுமோ அந்த பக்தி பூரா நமக்கு ஆழ்வார் மேலே வந்தது. இப்ப நமக்கு ஒன்று யோசனை பண்ணி பார்ப்போமே, நம்ம ஆச்சாரியாலாம் எழுறா, எழும்போது நம்ம பக்கத்துல போய் என்ன உட்காந்துட்டு சுவாமி 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 அப்படின்னா ஒரு தொடையை தட்டின்னு இருக்குமா? இல்லையோ இல்லையோ. எப்படி இருக்கும்? அந்த ஆச்சாரியர்களுக்கு முன்னாடி நம்ம நிற்கணும்னாலே எப்படி இருக்கணும் தெரியுமோ? கைகட்டி வாய் பொத்தி இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பேசணும். அண்ணா அப்படி ரெண்டு அப்படின்லாம் பேசக்கூடாது. கைகட்டி வாய் பொத்தி ஒரு பரிவோடு ஒரு பணிவோடு. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு முன்னாடி நேரம் நின்று அப்படின்னு பேசக்கூடாது. பின்னாடி நின்று பேசணும்னா அவ என்ன இப்படி திரும்பி பார்ப்பாளா? அதுவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணோம்? கொஞ்சம் அப்படி பக்கத்துல நின்று கொண்டு, பக்கத்துலனா ரொம்ப பக்கத்துல போய் ஈசிண்டு நிற்கிறதுங்கிறது இல்லை. பக்கத்துலனா அவர்கள் காதுபடும்படிக்கு பக்கத்துல நின்று கொண்டு வாய் பொத்தி கொண்டு அடியேன் அப்படின்னு பேசணுமே தவிர நேரம் நிற்கக்கூடாது, பின்னாடி நிற்கக்கூடாது. அவர்களுடைய கண் பார்வைக்கு பக்கத்துல இருக்கணும், காது கேட்கும் பக்கத்துல இருக்கணும். அப்ப நின்று கொண்டு தான் கேட்க வேண்டும். அதான் என்ன சொல்றார்? அந்த உபகார ஸ்மிருதி தோற்றும்படியாக பகவல்லாபம் வரை தோல் மாறி அந்த பணிவு ஏற்பட்டு நாம் அவரிடத்துல அவரை பார்க்கறது எப்படி பார்க்கணுமா? எம்பெருமான பார்க்குற மாதிரி பாரு. ஏன்னா உபகாரம் பண்ணிருக்கார். பெரிய திருமந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணவரே அவர் தானே. திருமந்திரத்தை உபதேசம் பண்ணது இதை சொல்றபதே சுவாமி பிள்ளவலகாரியம் தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருவாக்கு. ஆத்ம குணங்களிலே பிரதானம் சமமும் தமமும். இவை இரண்டும் கைபுகுந்தால் ஆச்சாரியன் கைபுகுரும். ஆச்சாரியன் கைபுகுந்தால் திருமந்திரம் கைபுகுரும். திருமந்திரம் கைபுகுந்தால் ஈஸ்வரன் கைபுகுரும். ஈஸ்வரன் கைபுகுந்தால் வைகுந்தமாவது மத்தது கையதுவே என்ன பிராப்பிய பூமியே கிட்டி போகும். ரொம்ப ஆச்சரியமான திருவாக்கு சுவாமி பிள்ளவலகாரியனுடைய. ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள் சமதமங்கள்னு சொல்லுவா. உள் இந்திரியங்களை அடக்குவது, புற இந்திரியங்களை அடக்குவது, அதுதான் சமதமம்னு பேர். சமம் தமம். உள்ளிந்திரியம் புற இந்திரியம் இரண்டையும் அடக்கி, அதுக்குதான் ஆத்ம குணங்கள் என்று பேர். அதுல பிரதான சமதமங்கள். இவ ரெண்டையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆறுதான்? ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருவாராம். என்ன ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருவாராம். சரி, அந்த ஆச்சாரியன் கிடைச்சுட்டா என்ன கிடைக்கும்? திருமந்திரம் கிடைச்சிரும். அவர் நமக்கு உபதேசம் பண்ண போறார். அப்போ உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா திருமந்திரம் கிடைச்சிரும். திருமந்திரம் கிடைச்சு கொடுத்துனா பகவானே கிடைச்ச மாதிரி. ஈஸ்வரன் கைபுகுரும். ஈஸ்வரன் கைபுகுந்துட்டார்னா ஈஸ்வரனே கைக்குள்ள இருக்கார் சுவாமின்னா, அப்படின்னா வைகுண்டமே இருக்குன்னு அர்த்தம் இல்லையோ. வைகுண்டமே கைக்குள்ள வந்துடுத்து, முடிஞ்சு போச்சு. அப்ப ஆத்ம குணங்களிலே பிரதானம் சமம் தமம். இவை இரண்டும் கைபுகுந்தால் ஆச்சாரியன் கைபுகுரும். ஆச்சாரியன் கைபுகுந்தால் ஈஸ்வரன் கைபுகுரும். திருமந்திரம் கைபுகுரும். திருமந்திரம் கைபுகுந்தால் ஈஸ்வரன் கைபுகுரும். ஈஸ்வரன் கைபுகுந்தால் வைகுந்தமாவது மற்றது கையதுவே என்ன பிராப்பிய பூமியே கிட்டி போகும்னு ஒரு ஆச்சரியமான சுன்னியை சுவாமி சாதித்துள்ளார். அப்ப அவர்தான் அவர் மேல இருக்கக்கூடிய உபகார ஸ்மிருதியால என்ன பண்ணிட்டோம்? நின்று தன் புகழியத்தவருளினான். ஆழ்வாருடைய அனுபவம், இந்த ஆழ்வார் அனுபவத்தாலே அதுக்குள்ள பகவத் அனுபவம். முதல்ல அனுபவம் எது தெரியுமா?
தன் புகழ் ஏத்தவருளினான். ஆழ்வார் என்னைக்கான்னு சொல்லுவாரா என்னோட புகழை நீ சொல்லு அப்படின்னு சொல்ல போறாருன்னா, ஆச்சாரியர்களுக்கு அது ஒரு நாளும் அது இஷ்டமெல்லாம் இல்லை. அவர்கள் அதை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டான். எம்பெருமானாரை பத்தி புகழாக புகழ் பாட்டாகத்தான் முதல்ல திருவரங்கத்தை பதினாறு கொண்டு வந்து கொடுத்தார். இப்ப நம்ம சேவிக்கிறது இருக்கே திருவரங்கத்தை பதினாறுடைய ராமானுஜ தந்தாதி, இது முதல் வருஷன் அல்ல. முதல் வருஷன்னா முதல்ல சொன்னது இல்லைங்கிறது சொல்ல வரேன். சட்டுன்னு முதல்ல சொன்னது அது எம்பெருமானாரை நேர கொண்டாடினார். அவருக்கு என்ன சாஸ்திர வாக்கியத்தை நிரூபிக்கணும், எனக்கு ஆச்சாரிய மேல இருக்கக்கூடிய பிரதிபத்தியை தெரிவிக்கணும், எம்பெருமானாருடைய புகழை இந்த உலகத்துக்கு பரப்பணும். அதுதான் அவருக்கு திருவுள்ளம். ஏன்னா எப்பொழுதுமே ஆச்சாரியருடைய புகழை அவரே போய் சொல்லிப்பாரா எல்லா இடத்துலையும். அவரே நான் அப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அவரே சொல்லிப்படார். சிஷ்யால் தான் அதை பண்ணணும். அந்த காரியத்தை பண்ண வேண்டியது அவர் தான். தன்னை பற்றிய ஸ்வப்பிரஸ்தாபம் அப்படின்னு சொன்னா அது நரகத்தில் கொண்டு தள்ளிடும். அதுவும் நம்ம பண்ணிக்கூடாது. அது பண்ண வேண்டியது யாரு பண்ணுவா அப்படின்னா சிஷ்யர்கள் தான் அதை பண்ண வேண்டும். அப்ப அவர் என்ன பண்ணுவார், தன்னை பத்தி சொல்லுவாரா? ஒரு நாள் சொல்ல போறது இல்லை. இப்படி சொன்னதுனால திருவரங்கத்தினார் பாசுரம் எடுத்து கொண்டு காமிச்சார் ராமரோட. இதனது ஒரு சன்னியாசி என்ன போய் இப்படி கொண்டாடுவாளா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எடுத்து உள்ள வச்சுட்டார். அடுத்து கொண்டு வந்தார். சரி பார்த்தார் இவர் எப்படியாவது இவரை மடக்கணும், இவருடைய பெருமையை உலகத்துக்கு சொல்லியே ஆகணும். அவருக்கு முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு அந்த உபகார ஸ்மிருதி, அதுக்கு தான் உபகார ஸ்மிருதி, நன்றி விழைதல், நன்றியை சொல்லிக் கொள்வது, அந்த பெருமை அவருக்கு ஏற்பட்டது. அதனால அவர் என்ன பண்ணார், இப்படியாவது சொல்லணும் அப்படின்னுட்டு மத்தொன்னு எழுத ஆரம்பிச்சார். எழுதினார். அதுதான் நம்ம இப்ப சேவிக்கிறது. பூமன்னு மகாது பொருந்திய மகார்வன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஜஞ்சரண அரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இதுல பாருங்க, ராமானுஜன் பாசுரம் தூரம் வரும். 108 பாசுரத்துக்கு 108 தடவை ராமானுஜா வந்துடும். அதுதான் பிரபன்னர்களுக்கு காயத்ரியை போலே பிரபன்ன காயத்ரின்னு ராமானுஜனுக்கு அதிக பேர். பிராமணனுக்கு எப்படி காயத்ரி ஜபம் பண்ணவும் 108 தரம், அது மாதிரி பிரபன்னர்கள் சரணாகதர்களுக்கு உகந்ததாக 108 பாசுரத்தை வச்சார். அதுக்கு தான் பிரபன்ன காயத்ரி சாவித்திரின்னு பேர். அதுல பூமன்னுமாது பொருந்திய மாறவன் புகழ்வடைந்த பாமன்னுமாத இந்தவன் நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் இப்படி எல்லாம் பாசுரம் பாடிருக்கார். யாரை பத்தி பாடிருக்கார்? திருமாமகள் கேள்வன்னு பெரியவிராட்டியாரோடு இருக்கக்கூடிய நாராயணன் சீவன் நாராயணனை பாடியிருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவடியே எல்லாமாக இருக்கக்கூடிய ராமானுஜரை கொண்டாடுகிறேன், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு பாடினார். இப்ப ராமானுஜர் என்னைக்கான இதை இல்லை, நான் நம்மாழ்வாருடைய திருவடியை எல்லாமும் நான் இல்லை அப்படின்னு என்னைக்கான அவர் சொல்லுவாரா? பண்ண முடியாது. அந்த மாதிரி கோத்து விட்டார். நம்ம பெருமாளையும் கோத்து, ஆழ்வாரையும் கோத்து, ராமானுஜரையும் கோத்து விட்டார். அப்ப ஆழ்வாரையும், அதாவது பகவானையும் ஆழ்வாரையும் ராமானுஜரையும் சேர்த்து அந்த பாசுரத்துல இப்படி பெருமை இருக்கக்கூடிய எம்பெருமான், இப்படி பெருமை இருக்கக்கூடிய நம்மாழ்வார், இப்படி பெருமை இருக்கக்கூடிய ராமானுஜர் அப்படின்னு தொடர்பு படுத்தினாரோ இல்லையோ, இதை எம்பெருமானாரால இல்லைன்னு சொல்ல முடியல. அப்படி பண்ணினபடியினாலதான் நமக்கு கிடைச்சது. இப்ப அடுத்த பாசுரம் பாருங்க. கள்ளார பொழில் தன்னரங்கன் கமலபதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிஷரை நீங்கி குறையல் பிரானடி கீழ் வில்லாதவன் பனி ராமானுஜன் சரண அரவிந்தம். வில்லாத அன்பன் ராமானுஜன், அதுல அந்த குறையல் பிரானடிக்கு வில்லாத அன்பனி ராமானுஜன் மிக்க சீலமெல்லாம் உள்ளாதென் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்கொத்த பேரியல்வே அப்படின்னு முடிகிறார். குறையல் பிரான் ஆறு திருமங்கையாழ்வார். இந்த திருமங்கையாழ்வாருடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய ராமானுஜன். கள்ளார் பொழில் தென் அரங்கன் கமலபதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிஷர நீங்கி. திருவரங்கநாதன் திருமங்கையாழ்வார் சேர்த்துட்டார். திருமங்கையாழ்வார் திருவடியில் இருக்கக்கூடிய ராமானுஜன் சேர்த்துட்டார். அப்ப அவரை நான் அடிபணிகிறேன் அப்படின்னு சொன்னா இது இல்லைன்னு எப்படி சொல்றது? அதனாலதான்
எங்க நம்ம சேவிச்சாலும் திருமங்கை ஆழ்வார் நன்னா அடுத்த உத்து சேவிக்கணும். திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனியை சேவிக்கிற பொழுது அவர் நின்ன திருக்கோலத்தில் இருப்பார். அந்த திருமங்கை ஆழ்வாருடைய திருப்படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதனோடு ராமானுஜருடைய திருமேனி அதில் எழுந்துருள் பண்ணிடுவா. இந்த பாசுரம் தான் அது. குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பனி ராமானுஷன். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை சேவிச்சு விட்டார்னா எம்பெருமானார் எப்படி இருப்பாராம்? வலிமிக்க சீயம் கடனி குறையல் விரான் வலிமி. அதாவது அந்த அவருடைய பாசுரத்தை சேவிச்சுட்டா அப்படியே சீயம் போல ஒரு சிங்கத்தை போலேர் கலிமிக்க சென்னல் கடனி குறையல் விரானடிக்கு வலிமிக்க சீயமி ராமானுஷன். குறையல் விரானடிக்கு எப்படி இருப்பான்? வலிமிக்க சீயம், சிங்கத்தை போல இருப்பான். சரி, நம்மாழ்வாருடைய பாசுரத்தை சேவிச்சுட்டா ராமானுஷன் எப்படி இருப்பான்? அவர் யானை போல இருப்பான். பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுஜ முனி வேழம். திருவாய்மொழி நம்மாழ்வாரை சேவிச்சுட்டா வேழம், திருமங்கை ஆழ்வார பாசுரத்தை சேவிச்சுட்டா சிங்கம் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையோ? அப்ப எதற்காக சொல்ல வந்தேன்? அது பகவானுடைய அனுபவம், ஆழ்வார் அனுபவம் தான் பண்றார். அதுக்குள்ள பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ஆழ்வார். சில பேர்லாம் சொல்லுவா தெரியுமா, பகவானைத்தான் முதல்ல சேவிக்கணும், அதென்ன ஆழ்வார், அதாவது அதென்ன ஆச்சாரியர் சேவிக்கிறது அப்படின்பா. பிற சம்பிரதாயங்கள்லாம் சொல்ல மாட்டாத, பகவான் தான் முதல்ல பிரதானம். அது என்னது சொல்லு, அது என்ன உங்க குருமார்கள் அப்படி சொல்லுவா. ஆனா அது ஒத்துக்கிறதே நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியர் தான் முதல்ல. ஏன்னா அந்த பகவானை காட்டி கொடுப்பது இவர் தானே. பகவானே நேரம் வந்து காட்டி கொடுக்குறாரா? பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய கடகர்கள்னு சொல்லப்படுகிற இவர்களே முக்கியம். அதனால ஆழ்வார் அனுபவம் தன் புகழியேத்த அருளினான், நின்று தன் புகழியேத்த அருளினான். அனுபவம் என்னவோ ஆழ்வார் அனுபவம், அதுக்கு உள்ளுக்குள்ள பகவத் அனுபவமா. அப்படின்னா எவ்வளவு குறைச்சல். அதான் சொல்ல வர, தன் புகழ் ஏத்தவருளினான், நிர்ஹேதுகமான கிருப பண்ணினான். எப்படி அவர் பாடினது? மயர்வர மதிலம் அருளினன் யவனவன், இவர் அருளினான். நின்னுதன் புகழ் ஏத்தவருளினான். உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன். அருளினான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆழ்வார் அப்படி சொன்னார். இவர் மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யர்களோ, இவரும் அருளினன் அப்படின்னு. அப்ப இவத்தை ஆழ்வார் திருவடியிலே வைத்தார். இதெல்லாத்தையும் அருளினான்னு சொன்னாரு. அதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்த்தார்? ஆழ்வாருடைய திருவடிகளிலே இட்டார். சரி, மேலே சொல்றார், நின்னது, அதாவது என்ன தொட்டம் எழுமையும் எம்பிரான், நின்னதன் புகழ் வேத்தவருளினான், கொன்னமாட திருக்குருகூர் நம்பி. கொன்னம் அப்படின்னா பெரிய மலை, உயரமா இருக்கு அப்படின்னு சொன்னா குன்னம் அப்படி சொல்ல முடியலையோ? அப்ப குன்னமாட திருக்குருகூர் நம்பி. ஏன்னா ஆழ்வாருக்கு, மதுரகவி ஆழ்வாருக்கு கொஞ்சம் கூட இட்டமே இல்லை. பகவானை மறந்து போய் கூட சொல்லக்கூடாதான், ஆழ்வாரத்தான் நான் சொல்றேங்கிறார். அதனாலதான் குருகூர் நம்பி வன்குருகூர் நம்பி, மூச்சுக்கு மூச்சு குருகூர் நம்பி தான் சொல்றார். எனக்கு பகவானை காட்டிலும் ஒருபடி மேல் யாரு? ஆழ்வார். ஏன்? திராவிட பாஷையிலே கொடுத்தபடியினால. ருஷிஞ்சுஷாமகே கிருஷ்ணதிருட்டா தத்தம் விபோதிதம் சகஸ்திர சாகாம் யோத்ராட்சி திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம்னு பட தெரிவித்தாரு. திராவிட பாஷையிலே கொடுத்தார். திராவிடம் அப்படின்னா தமிழ். திராவிடம்னு சொல்றமே, எல்லாம் சொல்லிருக்காளே, கூப்பாடு போடுறாளோ திராவிடம்னா தமிழ். திராவிட மொழி அப்படின்னா தமிழ் தான் அது. ஆகஸ்தியம் அனாதின்னு சொல்றோம். அந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை தான் பெருமாள் புறப்பாடு போறார்னா முதல்ல தமிழ் பாசுரம் தான் முன்னாடி. அதை சேஸ் பண்றார் பெருமாள். தமிழ் பாசுரங்களை சேசிங், வேதம் துரத்துறது, பெருமாளை சேவிக்கிறதுக்கு வேதம் பின்னாடி வருது. ஆழ்வாரோ இவா துரத்துறாங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, தமிழ் பாசுரம் எத்தனை இனிமையா இருக்கு, ஆழ்வார் பாசுரம் எத்தனை இனிமையா இருக்கு அப்படின்னு அதை பிடிக்கிறதுக்கு இவர் போறார். இவரை பிடிக்கிறதுக்கு வேதத்தில் இருக்கிறவா அவ வந்துட்டு இருக்கா, இவர் அது தெரியாம அவர் அதை பிடிக்க போயிட்டு இருக்கார். அப்ப அந்த தமிழ் பாஷையிலே சொல்லப்பட்டதான ஆழ்வாருடைய பாசுரம் தான் எத்தனை பெருமை உள்ளது.
அவர் குருகூர் நம்பி என்று சொன்னார் அவருடைய பூர்த்தி. இப்ப நம்மாழ்வார் என்ன பாடிருக்கார்? அவர் அவர் ஒன்னந்தேவம் உலகம் உயிரும் மத்தும் யாதும் எல்லாவன்ன நான் முகந்தன்னோடு தேவருலகோடு இருபடைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதன் மேல் நின்னாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. குன்னமாட திருக்குறுகூர் என்று அவருமே குன்னம்போல் மணிமாட நீடு. போன பாசுரத்துக்கு செம்பன் மாடம்னார், இப்ப குன்னமாடம். ஏன்னா போன தடவை ஐஸ்வர்யாத்தியா இருந்துட்டார், அதனால அங்க போனா ஸ்ரீகள்லாம் இருப்பா, பழகலாம், அங்க போனா சங்கம் கிடைக்கும் வாங்கிக்கலாம்னு அங்க சொல்லிட்டார். இப்போ ஆழ்வாருடைய பூர்த்தி, அவருடைய கிருப்பை விஷயீகரித்தபடியினாலே அவரை பத்தி நன்னா புரிஞ்சு போச்சு. அதனால சொல்றார், ஆழ்வார் பூர்த்தி எப்படி இருக்கு, அவர் தம்மை எவ்வளவு ஏத்தமாக கொண்டிருக்கிறார். வேற ஒன்னை ஏத்தனமா? ஆழ்வாருடைய பூர்த்தி இருக்கக்கூடிய விஷயத்துல மற்றொன்றை பார்க்க வேண்டுமா? அதை பார்க்கவே வேண்டாமே. அவர் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் சொன்னார். இவர் குன்னமா, அதாவது குன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்று சொன்னார். அப்ப அவர் குன்னம்னு சொன்னபடியே இவர் சொல்லிட்டார். அவர் அருளினன் அப்படி சொன்னபடியே இவர் அருளினான்னு சொல்லிட்டார். அவர் பிரான்னு சொன்னார், இவரும் பிரான்னு சொல்லிட்டார் பாசுரத்துல. அப்படி பார்த்தா அந்த மாதிரி ஆழ்வார் இவருடைய நெஞ்சிலே வந்து கலந்து அப்படியே ஒரு விஷயீகாரம் பண்ணினபடியினால, விஷயீகாரம்னா அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினபடியினாலே அர்த்தம். விஷயீகாரம்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் ஏற்படுகிறதோ இல்லையோ, அத அவர் மேல அனுகிரகத்தை அருள்பாலித்தபடியினாலே குன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. என்றும் என்னை, இதை எப்படி வச்சுக்கணும்? என்றும் என்னை, என்றும் இகழ்விலன், ரெண்டா பிரிச்சுக்கணும். என்றும் என்னை, என்றும் இகழ்விலன். ஒரு நாளும் என்னை அவர் இகழவும் போறதில்லை, என்னை விட்டுடவும் போறதில்லை. தோஷம் இருந்தால் கூட, தோஷம் இருந்தாலும் சரி, குணம் இருந்தாலும் சரி, பகவானாவது தோஷம் இருந்துடுத்துன்னா பாபிட்டன் அப்படின்னு சொன்னா கூட சொல்லலாம். பகவான் அங்கனி ரெண்டும் உண்டு அப்படின்னா ரெண்டு கண்ணால பார்க்கணும். பார்த்துட்டாருன்னா தோஷம் வந்து மாட்டி கொடுத்துன்னா என்ன பண்றது? பெருமாள் தோஷம் அப்படின்னு பார்த்துட்டான்னா உனக்கு இப்ப சரி வராதுப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ஆனா ஆழ்வார் பார்க்கறதே தோஷமே இருக்கட்டுமே பரவாயில்லையே, குணமே இருக்கட்டுமே பரவாயில்லையே, எது இருந்தாலும் வா. நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் எம்பெருமானார் தான் வாழ்ந்த காலத்தை காலக்ஷேபம் பண்ணுவார். நிறைய பேருக்கு சந்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பார், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பார். எம்பெருமானார் காலத்தில் ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய புருஷர்களுடைய திருக்குமாரர்கள்லாம் சில பேர் ஏதோ சகவாச சரியில்லை, சுமாராக ஏதோ எங்கெங்கேயோ போயிட்டு இருந்திருக்கா. இது சுவாமியினுடைய காதுக்கு பட்டுது. உடனே அவ இருக்கிற இடத்துக்கு ஓடிவிட்டாராம். அவளெல்லாம் கொண்டு வந்து சரி பண்ணி உட்காத்தி வச்சு எல்லா அவளுக்கெல்லாம் காலக்ஷேபம்லாம் பண்ணிருக்கா. ஒரு 10 நாள் ஓடித்து கேட்டு இருந்திருக்கா. இவ பழக்கம், பழைய பழக்கமும் இல்லையோ, திரும்ப அங்கேயே போட்டா. வந்து உட்காந்துருக்கார் சுவாமி, காலக்ஷேபத்துக்காக உட்காந்துருக்கார். யாரும் வரவே இல்லை. எங்கேன்னு கேட்டா, இல்லை சுவாமி நீ போய் யாரை போய் கொண்டு வந்தீர், அவள்லாம் போயாச்சு, எங்கே போகிறப்போ போயிட்டா அவள்லாம் அப்படின்னு இருக்கிறவள்லாம் சொல்லிட்டா. சுவாமி வியாசத்தை மூடினார், புஸ்தகத்தை மூடினார், எங்கே இருக்கான்னு தேடிட்டு நேராக அதே இடத்துக்கு ஓடியே போயிட்டார் சுவாமி. எம்பெருமானார் ஓடிவிட்டார். இவர் வரதை பார்த்தவொடனே அவங்க தென்னையில உட்கார்ந்துன்றதும் அத்தனை பேரும் வரவேண்டாம் 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 வரவேண்டான்னு கையை காமிச்சிருக்கான். சுவாமி இங்கே வரக்கூடாது, வரவேண்டாம் வரவேண்டாம். நீ வரவேண்டான்னு சொன்னாலும் நான் வரத்தான் போறேன். அப்போ உன்னிடத்துல தோஷமே இருக்கு, வருவேன். உன்னிடத்துல குணமே இருக்கு, வருவேன். இப்ப ஆழ்வார் தான் இவர் சொல்றார், மதுரகவி ஆழ்வார் சொல்றார், தோஷம் இருந்தாலும் சரி, குணம் இருந்தாலும் சரி, ஆழ்வார் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று அங்க போய் அவர்களை கூட்டிட்டு வந்து திரும்ப திருத்தி பணி கொண்டார். இது எங்கே பார்க்கிறோம்? ஒரு பிள்ளவரங்காவலிதாசருடைய வைபவத்திலே பார்க்கிறோம். பிள்ளவரங்காவலிதாசர் மல்லர் வம்சம், சண்டை போடுறவர். அந்த மல்லர் வம்சத்தில் இருந்தவர் உறையூருங்கிற நிச்சுளாபுரியிலே அவதாரம் பண்ணவர். தெற்கு கரையில் இருக்கோ இல்லையோ, காவேரியினுடைய தெற்கு கரையில் இருக்கக்கூடிய இடம்தான், திவதேசம்தான் அழகிய மணவாளனுடைய ஆஸ்தானம். கமலவல்லி நாச்சியாரோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய உறையூர் அழகிய மணவாளன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அங்கதான் இருக்கார் பெருமாள், அங்க இருக்கார்.
அங்க அவதாரம் பண்ணவர் தான், மல்லர் குலத்தில் அவதாரம் பண்ணவர் தான் பிள்ளவரங்காவலி தாசர். அவர் ஸ்ரீரங்கத்து வீதியில கொடையை பிடிச்சிட்டு பின்பக்கமா போயிட்டு இருக்கார். அவருடைய பொம்மநாட்டி, ஆத்து பொம்மநாட்டி, ஆத்துக்காரி நடந்து வரா. இவர் கொடையை பிடிச்சிட்டு பின்பக்கமா போயிட்டே இருக்கார். அதாவது மாப்பிள்ளை எழுப்புக்காவது மச்சினர் என்ன பண்ணுவார், பக்கத்துல மாப்பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு கொடையை பிடிச்சிட்டு போவார். கொஞ்சம் தூரம் போயிட்டு கையில் எல்லாத்தையும் கொடுத்து அவர் காசி யாத்திரை போகிறேன், பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு புறப்பட்டு போயிடுறாராம். அப்புறம் மாமனார் அங்கே போயிட்டு, தேவரீர் அடியனுடைய திருக்குமாரத்தியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேணும், அடியேன் தேவரீருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம், தேவரீர் அவசியம் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னு வாத்தியார் சுவாமி சொல்லுவார். எல்லாம் கூண்டு உள்ள போடுவா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு எல்லாம் அதுக்கப்புறம் எல்லா காரியங்கள்லாம் ஆகி அவருக்கு பாணி கிரகணம் அப்படி சொல்லிட்டு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்குறாளோ இல்லையோ. இவர் என்ன பண்ணிவிட்டார், அங்கிருந்து இப்படியே கொடையை பிடிச்சிட்டு பின்பக்கமாக போயிட்டு இருக்கார். இவர் கல்யாணம் ஆயிடுத்து ஏற்கனவே, பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கார். ராமானுஜர் பார்த்தார், இது என்ன இது, இந்த மாதிரி பண்றான் ஒரு பிள்ளை அப்படின்ட்டு மடத்துக்கு கூட்டின்னு வான்னு சொல்லிட்டார். வந்த உடனே வாரு சுவாமி என்ன அது அப்படின்னு கேட்டு, பிள்ளவரங்காவலி சார் எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டா, என்ன பண்ணிருந்தீர்னா, இல்லை என் பெண்ணுடைய இந்த பெண்டாட்டியுடைய கண் ரொம்ப அழகா இருக்கும், அந்த கண்கள் வெயில்லாம் பட்டுதுன்னா செவந்து போடும், அதனால அந்த கண்ணு வீணாப்படக்கூடாது இல்லையோ, அதனால கொடை பிடிச்சின்னு போனேன்னு சொன்னாராம். சுவாமி வேற எதுவுமே சொல்லலை. இதை விட உயர்ந்த கண்களை காண்பித்தால் செய்ப்பீரா, பார்க்குறீரா, இதை விட உயர்ந்த கண்ணு காமிக்கிறேன் அப்படின்னு அப்படி ஒன்று இருக்கா. அவன் ஏதோ நினைச்சுட்டான். உடனே அவர் சுவாமி திருக்கு கையை பிடிச்சிட்டார். நேர பெரிய பெருமாள் சன்னிதிக்கு போனார். போயிட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், ரங்கனே தேவரீர் திருப்பானாழ்வாருக்கு எப்படி ஒரு திருக்கண்களை கடாட்சித்தோ, ஒரு ஆளவந்தாருக்கு எப்படி திருக்கண்களை கடாட்சித்தோ, அந்த மாதிரி ஒரு திருக்கண்களாலே கடாட்சத்தை பண்ண வேணும் இந்த பிள்ளவரங்காவலி தாசருக்கு அப்படி சொல்லி, கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரியோடி நின்றவ பெரியவாகன்கள் என்ன பேதமை செய்தனவே என்று ஆழ்வார் எப்படி சாதித்திருப்பாரோ, அந்த திருக்கண்களை பார்க்க வேண்டும் தேவன். அந்த மாதிரி ஒரு திருக்கண்களை காமிக்கணவருக்கு இன்னொன்னு அதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டார். ராமானுஜர் தான் எல்லாரும் வந்தார். இப்போ அது வரையிலும் அவருக்கு இருந்தது தோஷம். இந்த தோஷத்தை எம்பெருமானார் பார்த்தாரா, பார்க்கல. யாருடைய திருவடி இவர், நம்மாழ்வாருடைய திருவடி அல்லவா, நம்மாழ்வாரும் பார்க்கல. சரி எம்பெருமான் தான் பார்ப்பனா, அவனும் பார்க்கல. அப்ப எம்பெருமான் எப்படி தோஷத்தை பாரானோ அதே போல ஆழ்வார் பார்க்கவில்லை. ஆழ்வார் எப்படி பார்க்கவில்லையோ அதுபோல ஆழ்வாருடைய திருவடியாம் எம்பெருமானாரும் பார்த்ததில்லை. அப்படின்னு பார்த்தா தோஷம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி என்னை அனாதரிக்கவில்லை, என்னை ஒரு நாளும் விட்டுள்ள கைவிடவில்லை. அதைத்தான் சொன்னார், என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. பாசுரந்தோர் ஒன்றும் அவர் ஒரு நாள் பார்க்கவே இல்லையே. ஆழ்வாருடைய பெருமையே சொல்லணும், சொல்ல கேட்டு இதுக்கு மிக ஏதாவது உண்டா. அவர் என்னை காண்மினே பாருங்கோ. ஆழ்வார் நம்ம ஆழ்வார் எப்படி இருக்கார் பாருங்கோ. என்னுடைய தோஷத்தை பார்க்கல, என்னுடைய குற்றங்களை பார்க்கல, என்னுடைய குணத்தை பார்க்கல, என்னிடத்துல எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா நாம் பார்த்தது பூரா அவருடைய அவர் மேல இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருக்கக்கூடியதான மரியாதையிலே பக்தியிலே அந்த அவருடைய குணத்திலே ஆழங்கால் பட்டு அவர் நமக்கு பண்ண உபகாரத்துக்கு நாம் அவருடைய திருவடிகளை பத்தி இருக்க வேண்டும் என்று இப்படிலாம் இருந்தோம். இதையெல்லாம் ஆழ்வார் பார்க்காமல் நம்மை அனுகிரகித்து போந்தாரே, காண்மினே பாருங்கொளே என்று நமக்கு விழிச்சொல்லா எண்ணு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நென்னுதன் புகழியேத்த அருளினான் குன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை ஒரு நாள் கூட என்னை கைவிடவே மாட்டார். பாருங்கோள் ஆழ்வாருடைய கிருபையை பாருங்கோள், ஆழ்வாருடைய அனுகிரகத்தை பாருங்கோள், அந்த ஆழ்வார்தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற தன்னுடைய உபகார ஸ்மிருதியை காண்பிக்கிறார் இப்பாசுரத்தாலே. என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே, எனக்கு எத்தனை தோஷம் இருந்தாலும் என்னை விட்டுட மாட்டார் ஆழ்வார் அப்படின்னு ஆழ்வார் மேல் இருக்கக்கூடிய பிரதிபத்தி அதை அத்தனை தூரம் புகழாக பாடுகிறார், புகழ் ஆரமாக சூட்டுகிறார். புகழ் 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 அப்படின்னா அந்த குருகூர் சடகோபனுக்கு எப்படி புகழ் உண்டோ, புகழில் நல் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூமி என்கோ, திகழும் ஆகாசம் என்கோ,
அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. புகழுள் புகழுள் நன் ஒருவன் என்கோ. புகழ் என்பது ஆருக்கு சேரும்? ஏன்னா ஒருத்தனுக்கு தான் சேரும்னார் அங்கே ஆழ்வார். இங்கே புகழ் என்றால் ஒருவருக்கு சேரும். யாருக்கு சேரும்? அங்க சொன்னது ஆழ்வார் பகவானை சொன்னார். இங்க ஆறு சொல்றா? மதுர கவிகள் தானும் தம்முடைய ஆழ்வாராக நம் ஆழ்வாரை சொல்லுகிறார். நம் ஆழ்வார்னா நமக்கு திருநெல்வேலியில் இருந்தா நம்ம ஆழ்வார், நமக்கு மயிலாப்பூர்ல இருந்தா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆழ்வார், நமக்கு திருவரங்கத்தில் இருந்தா திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் நமக்கு. அத்தனை தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு சொன்னா அவர் இருந்தது திருமண்டங்குடியில. அந்தந்த திபதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த ஆழ்வாரே நமக்கு ஆழ்வார். அந்த நம் பெரியன் சொல்படி கேட்டோம்னு பகவானும் பிராட்டியுமா அவர்களுடைய அந்த பிரணய கலகோத்சவத்துல எழுந்தருள் இருந்து அவர்களுக்கும் இருவரையும் சேர்த்து கொடுத்த பெருமை. நம்மளை பகவானோடு சேர்த்து வைக்கிறது ஆழ்வார் தான். பகவானையும் பிராட்டியை சேர்த்து வைக்கிறதே ஆழ்வார் தான். நம்மளை பகவானோடு சேர்த்து வைக்கிறது ஆழ்வார், பகவானையும் பிராட்டியை சேர்த்து வைக்கிறதே ஆழ்வார் தான்னா அந்த ஆழ்வாருக்கு எத்தனை பெருமை இருக்கும். அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய பெருமையை கொண்டாடின மதுரகவி ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோம். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணித்தரே தடே திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.